தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி இல்ல காதணி நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கலந்து கொண்டார். விழாவில் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக இலவச நடமாடும் உணவு வாகனத்தை தமிழக வெற்றிக் கழக தேசிய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக தளபதி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இன்று ஒருவருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய நிர்வாகிகள். அதை திறந்து வைத்து இது மாதிரி இப்போ பார்வையிட போகிறேன். நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பொள்ளாச்சியில் கழிவறை கட்டி கொடுத்திருந்தார்கள். இதுமாரி பல்வேறு தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு உதவிகளை மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த நேரத்தில் அதை உங்களுக்கு நாங்கள் தெளிவாக தளபதி அவர்கள் அறிக்கையிலேயே அந்த இதிலேயே கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு. எங்களுடைய இலக்கு 2026 என்பது இந்த நேரத்தில் அது எல்லாமே எழுச்சியா இருக்குது. எல்லாருமே நல்லா செயல்படுறாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வீடு கட்டி தராங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல 7 வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. இவங்களே தெற்கு மாவட்டத்திலேயே அவர் விக்கி அவர்கள் இன்னும் ஒரு 2 வீடு கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் செய்து இந்த மாதிரி பண்ணி மத்திய மாநில அரசுல பல்வேறு பிரச்சனை இருக்கு. நீட் பிரச்சனை இருக்கு. அதே போல கோவை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. டெக்ஸ்டைல் செக்டர் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. உங்களுடைய நிலைப்பாடு எல்லாமே நாங்கள் கலந்து ஆலோசித்து எங்கள் தலைவரிடம் கலந்து ஆலோசித்து அதற்குண்டான இதை நாங்கள் தெளிவாக தலைவரோட சுற்றுப்பயணம் அது மாநாடுக்கு இடத்தை நாங்கள் தேர்வு செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த இடம்லாம் பார்த்த பிறகு தளபதியோடைய கவனத்துக்கு அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அவர் எந்த இடத்த அது எல்லாமே மிக விரைவில் அதெல்லாமே சொல்றாங்க.